2024 physics paper section B பார்க்கலாம் பாருங்க. 36th question. A parallel plate capacitor is charged by a connecting it to a battery through a resistor. If I is the current in the circuit, then in the gap between the plates அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டர்னு இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறோம், சோர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? கனெக்ட் பண்ணும்போது அவுட் சைடு கெப்பாசிட்டர் கரண்ட் ஐ இருக்குது, அதாவது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது. அப்போ சார்ஜ் ஸ்டோர் ஆகும்போது சார்ஜ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும்ப்பா, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இந்த அவுட் சைடு கெப்பாசிட்டர் இருக்கிற சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா கரண்ட் வந்து கண்டினியூஸாக தானே இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படின்னா வந்து என்ன சொல்லும் பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஈக்குவல் டு ஐ அண்ட் ஃப்ளோஸ் இன் தி சேம் டைரக்ஷன் ஆஃப் ஐ அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்ப்பா. அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின், இது 37th கொஸ்டின். A 10 microfarad capacitor is connected to a 210 volt 50 hertz சோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தி பீக் கரண்ட்டை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 210 வோல்ட்ன்றது ஆர்எம்எஸ் வோல்ட்டுப்பா. சரி, நமக்கு கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? வோல்ட் பை எக்ஸி, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை எக்ஸி போட்டுக்கணும். எக்ஸிக்கு என்ன ஃபார்முலா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு 1/c ஒமேகா. அப்படின்னா இந்த v பை எக்ஸி பிளேஸில் 1/c ஒமேகா போட்டிங்கன்னா இந்த சி ஒமேகா மேலே போயிடும். அப்போ வந்து v இன்ட்டு சி ஒமேகா வரும். இது வந்து கிடைக்கிறது ஆர்எம்எஸ் கரண்ட்டு. நமக்கு I0 வேணும்னா ஆர்எம்எஸ் இன்ட்டு ரூட்டுன்னு போட்டுக்கணும்ப்பா, ரூட்டு போட்டுக்கணும். அப்போ இதுக்கு ரூட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீக் கரண்ட் கிடைக்கும். அப்போ விசி ஒமேகா இன்ட்டு ரூட்டு. வி எவ்வளோ கொடுத்தாங்க? 210 கொடுத்தாங்க. சி எவ்வளோ கொடுத்தாங்க? 10 × 10⁻⁻6. ஃப்ரீக்வன்சி வந்து 50 சொல்லியிருக்காங்க. அப்போ ஒமேகாவுக்கு வந்து 2πfன்னு போடணும். நம்ம 2πf அப்படின்னா 2 × π × f தான் ஒமேகா. 2 × π வந்து 22/7 இன்ட்டு எஃப் வந்து எவ்வளோ சொல்லுங்கள்? நமக்கு 50 கொடுத்துருக்காங்க. சரியா? ஒமேகா போட்டாச்சு. இன்ட்டு ரூட் 2 போட்டுக்கணும். இன்ட்டு ரூட் 2. இதை வந்து எல்லாமே சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த பீக் கரண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 0.93 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும்ப்பா. சரிங்களா? அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி மாஸ் ஆஃப் தி பாப் இன் ஏ சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்டு thrice its original mass and its length is made of original length, then the new time period of oscillation x/2 times the original time period, then value of x கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் ஃபார்முலா 2π√L/Gன்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த 2πg எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து மாஸ் இண்டிபெண்டன்ட், மாஸ் எடுக்காதீங்க. அப்போ டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் √Lன்னு மட்டும் போட்டுக்கலாம். அப்போ T1/T2 இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்கள்? √L1/L2. L1 வந்து Lன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா L2 வந்து எவ்வளோ சொன்னாங்க? L/2ன்னு சொன்னாங்களா? அப்போ ரூட் போட்டால் இந்த LL கேன்சல், இந்த 2 மேலே போயிடும். அப்போ T1 தான் T, T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது T' வச்சுட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு √2. சரியா? அப்போ T' ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள்? T' ஈக்குவல் டு T/√2 வருதா? இதை √2ல் மல்டிப்ளை பண்ணி √2ல் டிவைட் பண்ணிடுங்க. கீழே √2 × √2. அப்போது என்ன வரும்? இங்கே √2/2 இன்ட்டு டி. அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க? √2/2 இன்ட்டு டி. கரெக்டாக? x/2 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டைம். அப்போ x/2 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டைம்னா எக்ஸ் பிளேஸில் √2 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து √2 வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ஸ் டிவி curves of a ideal gas. T is the temperature and V is the volume. The three pressures P1, P2 and P3 compared with those of Charles law represented as dotted line சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா PV = NRTன்னு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். கரெக்டுங்களா? இதில் வந்து நம்ம வியை கீழே கொண்டு போயிட்டோம்னா P is equal to NR into T/V வருது. T/V தான் ஸ்லோப், NR வந்து கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்லோப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ப்ரெஷர் வருது. அப்போ ஸ்லோப் வந்து எதுக்கு? P1க்கு அதிகமாக இருக்குது, P2 கம்மியாக இருக்கும், அடுத்து P3க்கு கம்மியாக இருக்கும். அப்படின்னா ஸ்லோப்பு தான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ப்ரெஷர்னால ஸ்லோப் P1க்கு அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் P1 > P2, P2 > P3ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்து பாருங்கள். தி மினிமம் எனர்ஜி required to launch a satellite of mass m from the surface of earth of mass m and radius r in a circular orbit at an altitude of 2r from the surface of the earth கேட்குறாங்க. இப்போ வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் இருக்கிற எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ டோட்டல் எனர்ஜி எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளோ வந்து மினிமம் எனர்ஜி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் டோட்டல் எனர்ஜி மைனஸ் இனிஷியலாக இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டுங்க. ஃபைனலாக டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள்? -GMM/2 × R. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிடியூட் வந்து 2R, அடுத்து இந்த சர்ஃபேஸில் இருந்து சென்டர் வந்து ஒரு R, ஆக மொத்தம் ஆர்பிட்டோட ரேடியஸ் 3R. அப்போ R பிளேஸில் 3R போட்டுக்கணும். ஓகேங்களா? மைனஸ் இனிஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? -GMM/Rன்னு போட்டுக்கலாம்ப்பா. ஓகேவா? இப்போ GMM காமனாக எடுத்துட்டிங்கன்னா டிவைட் பை ஆரும் காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2 × 3 6 இருக்குது. அப்போ -1/6. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ +1 போட்டிங்கன்னா இது சிம்பிளை பண்ண என்ன வரும்? 5/6 வருதா?
அப்போ 5/6 gmm/r அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் தெரியும். எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல். அடுத்து வந்து வேவ் ட்ராவல்ஸ் வித் வெலாசிட்டி 1/√μ0ε தெரியும். அடுத்து தி ஆரிஜினேட் ஃப்ரம் சார்ஜ் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எமிட்டட் பை தி ஆக்சலரேட்டிங் சார்ஜ். அதனால இதுதான் தப்புன்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? நாட் தி ப்ராப்பர்ட்டின்றது ஃபோர்த்து தான் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் சர்க்யூட் விச் கேன் அச்சீவ் தி பிரிட்ஜ் பேலன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ்னால் P/Q = R/Sன்னு இருக்கணும். ஓகேவா? அப்போ P/Q = R/Sன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எப்படி இருக்குது? இங்கே P10 Q15 இருக்குது. கரெக்டுங்களா? சரி, இங்கே வந்து பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஓகே, அப்படின்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணது இந்த D இருக்கு இல்லையா, டயோடு வந்து இது வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபார்வர்ட் பயாஸில் இருந்துச்சுன்னா இந்த 5 ப்ளஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த டயோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த டயோடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை சேர்த்தா ஈக்குவல் டு 15 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து இங்கே P/Q = R/Sன்னு இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே வந்து தேர்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கிறதுனால <5 தான் வரும். அப்போ இந்த ஆன்சர் வராது. இதே இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கனெக்டட் டு பாசிட்டிவ் இருக்கிறதுனால இது வந்து ரிவர்ஸ் பயாஸ், இதுவும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயோடும் பாசிட்டிவ் P டைப் கனெக்டட் டு நெகட்டிவ் டெர்மினல் வருது இல்லை இங்கே, அதனால அதுவும் ரிவர்ஸ் பயாஸ், இதுவும் வராது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A force is defined by F = α_t² plus beta t acts on a particle at a given time t. The factor which is dimensionless if alpha and beta are constant. அப்போ Fவும் α_t² டைமென்ஷன் சேம். கரெக்டுங்களா? அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள், F/t² டைமென்ஷன் வரும். அதே மாதிரி எஃப்க்கும் பீட்டா டிக்கும் சேம் டைமென்ஷன், F = பீட்டா டி. அப்போ என்ன வரும்? பீட்டா = F/tன்னு வந்துடுது. ஓகேவா? சரி, இந்த பீட்டா வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஆல்ஃபா = F/t² இருக்கு இல்லையா, T² T போட்டோம்னா F/t தான் பீட்டான்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ என்ன வந்துடுது? ஆல்ஃபா = β/t வந்துடுதா? சரி, இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ண என்ன வரும்? ஆல்ஃபா × T/β = நோ டைமென்ஷன் வந்துடுது. நோ டைமென்ஷன். சரிங்களா? அப்போ வந்து ஆல்ஃபா × T/β தான் நோ டைமென்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 heaters A and B have power rating 1 kW and 2 kW respectively. Those two are first connected in series and then in parallel to a fixed power source. The ratio of the power outputs of these two cases சொல்கிறாங்க. இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா? V²/R உங்களுக்கு தெரியும். அப்படின்னா R = என்ன வந்துடும்? R வந்து என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து V²/Pன்னு வந்துடுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க? சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. சீரீஸில் கனெக்ட் பண்ணால் பவர் இன் சீரீஸ் = V² டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 + R2ன்னு போட்டுக்கணும். பேரலில் கனெக்ட் பண்ணும்போது V² எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 R2/R1 + R2ன்னு போட போகிறோம்ப்பா. ஓகேவா? இப்படின்னு அஜ்யூம் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? V² கேன்சல் ஆயிடுது. அப்போது பவர் இன் சீரீஸ் பை பவர் இன் பேரலல் = என்ன ஆகும்னா, இது வந்து என்ன பண்ணும்? இது வந்து இங்கே 1/ தானே இருக்குது. அப்போ என்ன வந்துடும் பாருங்க, இங்கே 1/R1 + R2. இது வந்து இங்கே என்ன பண்ணிடும்? மேலே கொண்டு போயிடணும். ஓகேவா? மேலே கொண்டு போய்ட்டால் R1 R2 / R1 + R2 வரும். அது ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. இப்போ வந்து ஆருக்கு என்ன ஃபார்முலா? V²/P. அப்போ மேலே வந்து V²/P1. கரெக்டாக? R2க்கு V²/P2 போட்டு டிவைட் பை இங்கே R1 + R2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? V² காமன் எடுத்துட்டா 1/P1 + 1/P2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ இதுக்கும் ஒரு ஸ்கொயர் வந்துடும். அப்போ V² ஹோல் ஸ்கொயர் V² ஹோல் ஸ்கொயர் கேன்சல். இப்போ இங்கே கீழே இருக்கிறது எல்சிஎம் எடுத்தோம்னா மேலே 1/P1 P2, டினாமினேட்டரில் என்ன வரும்னு சொல்லுங்கள்? P1 + P2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை P1 P2 ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்துடும். இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருது ஆன்சர்? P1 P2 டிவைட் பை P1 + P2 ஹோல் ஸ்கொயர் வந்துடுதா? ஓகே, இப்போ P1 எவ்வளோ? 1, P2 எவ்வளோப்பா? 2ன்னு சொல்லியிருக்காங்க. டிவைட் பை 1 + 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ என்ன வரும்? 2/3 ஹோல் ஸ்கொயர் வந்து 9. அப்போது 2/9 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். An iron bar of length L has a magnetic moment M. It is bent in the middle of its length such that the two arms make an angle 60 degree with each other. The magnetic moment of its new magnet கேட்குறாங்க. இப்போ இது அயன் பார், இதுக்கு லெங்க் 2L வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த போல்ஸ் நார்த் சவுத்துன்னு இங்கே இருக்கும். மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? M × 2L வருது. இப்போ இதை பெண்ட் பண்ணிடுறோம். இப்படி இந்த 2L இங்கே 60 டிகிரி பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நார்த் போல் சவுத் போல் இப்படி வந்துடும்.
இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போல்ஸ் என்ன வரும்னா இது இப்போ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வரதுனால இது எல்லுன்னே வந்துடும். அப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன வந்துடும், எம் இன்ட்டு லெங்த் வந்து எல்னு போட்டிங்கன்னா இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா எம்எம் கேன்சல், எல்எல் கேன்சல். அப்போ எம் பை எம் டேஷ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கப்பா, 2ன்னு வருது. அப்போ எம் டேஷ் ஈக்குவல் டு எம் பை 2. ஸோ ஆன்சர் வந்து எம் பை 2 வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A metallic bar of Young's modulus 0.5 into 10 power 11 and coefficient of linear expansion 10 power minus 5, length 1 meter and the area of cross section 10 power minus 3 meter square, heated from 0 degree centigrade to 100 degree centigrade without expanding or bending. இது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு ராட் எடுத்திருக்கீங்க. இப்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால சேஞ்ச் இன் லெங்த் பை ஒரிஜினல் லெங்த் என்ன வரும்னா ஆல்ஃபா டெல்டா டின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து யங்ஸ் மாடுலஸில் எஃப் பை ஏ இன்ட்டு இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள், ஸ்ட்ரெயின் வந்துடும். அதாவது டெல்டா எல் பை எல், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ இந்த டெல்டா எல் பை எல்லுக்கு என்ன போடலாம்னு சொல்லுங்கள், டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஏ ஒய் போட்டுக்கலாம். இப்போ இந்த டெல்டா எல் பை எல் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா டெல்டா டி ஈக்குவல் டு எஃப் பை ஏ ஒய். இந்த எஃப் தான் என்னது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், இந்த ஏ ஒய் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ ஏ ஒய் ஆல்ஃபா டெல்டா டி போட்டுங்க. அப்போ ஏரியா சொல்லுங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 power minus 3 கரெக்டுங்களா. ஒய் எவ்வளோ கொடுத்தாங்க, 0.5 into 10 power 11. ஓகேவா. ஆல்ஃபா எவ்வளோ கொடுத்தாங்க, 10 power minus 5 இன்ட்டு டெல்டா டி வந்து 100பா. இதை வந்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் கிடைக்கும். இதை சிம்ப்ளை பண்ணி ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னா நியர்லி வந்து நமக்கு வந்து 100 into 10 power 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா. அதாவது இங்கே வந்து என்ன பண்ணணும், 100ன்னு வராது. இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 power 2, இங்கே ஒரு 10 power minus 5, 10 power minus 3, 10 power minus 8. இது 10 power minus 8, 10 power 11 கழிச்சா 10 power 3. சரிங்களா. இங்கே 10 power 2, 10 power 5 வருது. அப்போது 0.5 into 10 power 5ன்னு வருது. கரெக்டுங்களா. அப்போ எப்படி எழுதலாம், 50 into 10 power 3ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 50 into 10 power 3 நியூட்டன் தான் வருது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி வெலாசிட்டி டைம் கிராஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள். வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்லோப் வந்து 0, அப்போ ஆக்சலரேஷன் 0. இங்கே ஸ்லோப் வந்து பாசிட்டிவ், ஸோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். அப்போ இங்கே வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து ஸ்லோப் பார்த்தீங்கன்னா 0 வரதுனால ஆக்சலரேஷன் 0. இங்கே ஸ்லோப் வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னால ஆக்சலரேஷன் நெகட்டிவ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சலரேஷன் 0 வரணும் பாருங்கள். அடுத்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், ஸ்லோப் பாசிட்டிவ் வருது. அடுத்து ஆக்சலரேஷன் 0. அதுக்கடுத்து ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்னால நெகட்டிவ் வருது. அதுக்கடுத்து என்னது, வெலாசிட்டி 0 ஆயிருந்தால கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன். 47th கொஸ்டின் பாருங்கள். வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கிராஃப் கேட்குறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி 0னால 0 இருக்குது, அப்போ ஆக்சலரேஷன் 0. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். இங்கே ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பாசிட்டிவ் வரதுனால ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். இங்கே ஸ்லோப் 0 வரதுனால ஆக்சலரேஷன் 0. இங்கே ஸ்லோப் நெகட்டிவ் வரதுனால ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 ஆக்சலரேஷன் இங்கே வந்திருக்கு தேர்ட் ஆப்ஷனில். அடுத்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் வந்திருக்கு, கான்ஸ்டன்ட், ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னால ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். அடுத்து 0 ஆக்சலரேஷனால 0 ஆக்சலரேஷன், ஸ்லோப் 0னால. அடுத்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வந்தனால ஆக்சலரேஷன் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது பிளேட்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெபாசிட்டர் கனெக்டட் டு ஏ பேட்டரி ஆர் மூவ்டு க்ளோஸ் டு ஈச் அதர் தென் அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ கெபாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி. கரெக்டாக. அப்போ டி வந்து என்ன ஆகுது, குறையும். டி வந்து குறையுது. பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட் ஏன்னா வித் பேட்டரி கனெக்ட் பண்ணுறாங்க, அப்போ கெபாசிட்டன்ஸ் கூடும். அப்போ கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு வி. அப்போ வந்து சி கூடுறதுனால பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், ஸோ கியூ கூடுது. ஸோ சார்ஜ் வந்து ஸ்டோர்டு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து எனர்ஜி கேட்டிருக்காங்க. எனர்ஜிக்கு வந்து ஆஃப் வி கியூ தெரியும். அப்போ கியூ கூடுறதுனால எனர்ஜி கூடணும், ஆனால் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தப்பு. அடுத்து கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ், அது ஃபஸ்ட்டே பார்த்துட்டு கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். சரி, ரேஷியோ ஆஃப் தி சார்ஜ் டு இட்ஸ் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்றாங்க. சார்ஜ் பை பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், சார்ஜ் பை பொட்டன்ஷியல் கெபாசிட்டன்ஸ் அது கூடுது. சரிங்களா. அப்போ இது தப்பு. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ், ஸோ கியூ இன்ட்டு வி. வி வந்து கான்ஸ்டன்ட், கியூ இன்க்ரீஸ் ஆகுதுனால ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இ வந்து கரெக்ட். அப்படி என்ன ஆன்சர் பாருங்கள், ஏசிஇ வந்து கரெக்டுப்பா. அப்போ வந்து 48க்கு வந்து ஏசிஇ வந்து கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள் 49th. ஏ ஸ்மால் டெலிஸ்கோப் ஹேஸ் அன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோக்கல் லெங்த் 140 cm அண்ட் ஐபிஎஸ் வந்து ஃபோக்கல் லெங்த் 5 cm. மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ டெலிஸ்கோப் கேட்டிருக்காங்க. இப்போ மேக்னிஃபைங் பவர் ஆஃப் ஏ டெலிஸ்கோப்புக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து focal length of the object lens by focal length of eye lens. Focal length of object lens 140 cm கொடுத்தாங்க, eye lens வந்து 5 cm கொடுத்தாங்க. இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 28ன்னு வந்துடுது. கரெக்டுங்களா. ஸோ ஆப்ஷன் 28 வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். A sheet is placed on a horizontal surface in front of a strong magnetic pole. A force is needed to hold the sheet அப்படின்னு இருக்காங்க பாருங்கள். If it is magnet, இது கரெக்டு. Hold the sheet if it is non-magnet, இது தப்பு. Move the sheet away from the pole with uniform velocity if it is conducting, இது கரெக்டு. Move the sheet away from the pole if it is non-conducting, இது தப்பு. அப்போ வந்து என்னென்ன வரும்னு சொல்லுங்கள், A and C அது மட்டும்தான் வரணும். ஸோ A and C கரெக்டு.
ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேக்னெட் ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம்னா இங்கே மேக்னெட்டிக் ஷீட் வச்சோம்னா இது நார்த்து இது சவுத் வச்சுட்டா இங்கே சவுத் நார்த்துன்னு மேக்னெட்டிக் ஷீட்டில் வந்து மேக்னெட்டிக் இன்டியூஸ் ஆயிரும். அப்போ சவுத் நார்த் வந்து அட்ராக்ட் ஆகும்போது நம்ம அட்ராக்ஷன் ஓவர் கம் பண்ணுறது சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் இதை மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் கண்டக்டிங் ஷீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. கண்டக்டிங் ஷீட் இது நார்த்து இது சவுத்து. இப்போ ஒரு கண்டக்டிங் ஷீட்டை வந்து நம்ம மூவ் அவே பண்ணோம்னா அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒரு சைடு வந்து என்ன ஆகும், சவுத்து நார்த்துன்னு ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இது மோஷன் அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இஎம்எஃப் டைரக்ஷன் இருக்கும். அப்போ இது அட்ராக்ட் பண்ணிக்கும் மோஷனை. அப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் மூவ் பண்ணணும். அதனால தான் வந்து ஏஎன்சிஆர் கரெக்டுன்னு எடுத்துக்கிறோம்ப்பா.